எல்லாத்துக்கும் ஹalleluyaனா என்னன்னு தெரியும். ஆமென் ஆமென். ஆனா நேத்து நான் போற இடத்துல ஹalleluyaன்னு கூட என்னன்னு தெரியாது. ஆமென் சொன்னா கூட என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதமா நடத்தினார். நம்ம ஒரு பாடல் பாடுவோமா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? ஹalleluya ஹalleluya. நம்ம ஆண்டவருக்காக ஒரு பாடல் பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டாரையா. அஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டாரையா. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டாரையா. அஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி
කරමු. ඒකවත් මට තනිවලින් දේශනා කරන එක අමාරුයි. මම ස්වාමීන් වහන්සේට බාර කරනවා ස්වාමීන් වහන්සේම කතා කරයි කියලා. හලෙලුයා. හලෙලුයා. ස්තුති වේවා ස්වාමීනි මගේ ශුද්ධ ස්වාමීන් වහන්සේ. ඔබටම ස්වාමීනි අද වචනේ බාර කරනවා මගේ දෙවි පියාණන් වහන්සේ. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබම ක්‍රියා කරන්න. මගේ සිත, කය, වචනය, ආත්මය සියල්ලක්ම ඔබට යටත් කරනවා ස්වාමීනි. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ මාගේ මුඛයේ සමග සිට කතා කරන්න මඟ පෙන්වන්න ස්වාමීනි. මාගේ කැමැත්ත නව, මාගේ සැලැස්ම නව ස්වාමීනි. ඔබගේ කැමැත්ත කරන්ටත්, ඔබගේ සැලැස්ම කරන්ටත් ස්වාමීනි. ඔබ මට ධෛර්ය, ශක්තිය, බලය, ප්‍රඥාව නොවඩුව ලබා දුන් නිසා ඔබට ස්තුති කරනවා. ඔබටම සියල්ලක්ම බාරයි කැපයි ස්වාමීනි. අල්පා ඔමේගා ස්වාමීනි පටන් ගැනීමත් අවසානයත් ඔබම පමණයි. ඔබම ස්වාමීනි මේ ස්ථානයේ ක්‍රියා කරන්න මඟ පෙන්වන්න. සියලු දේ අපට බාරයි කැපයි. අතිශුද්ධ වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම නාමයෙන්. ආමේන් ආමේன். சின்ன காலத்துல இருந்து கொடுப்பேன். யாருக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். அது ஆண்டவர் என்ன வச்சு கொண்டு போறாரு எல்லா இடத்துக்கும். இப்ப கூட அது ஆண்டவர் செய்யறாரு. எனக்கு பெருசா செய்யலாட்டியும் எனக்கு ஏன்ற மாதிரி செய்வேன். அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. என்ன வேணும்னு நினைக்கக்குள்ள ஆண்டவர் எனக்கு அது கொடுத்துருவாரு. அதனால ஆண்டவருக்கு நன்றி. எல்லாத்துக்கும் முதல்ல என்னோட சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட சாட்சினா நான் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் விளங்கும்னு. பரிசுத்த ஆவியாளர் உங்க எல்லாத்துக்கும் அதை உணர்த்துவார். ஹல்லேலூயா. எனக்கு 16 வயசுல தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னோட பேக்ரவுண்ட் புடிஸ்ட் பேக்ரவுண்ட்ல நான் வளர்ந்தேன். எல்லாம் போயக்கும் பன்சலுக்கு போயிட்டு சில்காணும் அப்படி சொல்லுவோம். என்ன சொல்றது, நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம் தானே, அந்த மாதிரி பன்சல்ல போயிட்டு நாங்க உட்காந்து பானா கேட்டுக்கிட்டு அப்படித்தான் இருப்போம். எல்லாம் போய்க்கும் பன்சல்ல தான். போய்க்கு மட்டும் இல்ல மற்ற நாளைக்கும் இப்படித்தான். அதனால எனக்கு பாலி லாங்குவேஜும் புழுவும் ஏலும், அது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜும் எனக்கு ஏலும். அது கூட நான் படிச்சேன். புடிஸ்ட் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட். அது அந்த அந்த மதம் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்னால நான் அதெல்லாம் படித்தேன். அவ்வளோ தேடி தேடி இருக்க புக்ஸ் என்ன இல்லை எல்லாமே போயிட்டு படிப்பேன். நான் லைப்ரரியில தான் இருப்பேன். இருக்க எல்லா புக்ஸும் படிப்பேன். ஆனால் நான் அப்போ ஒரு நோயில் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு நோய் இருந்துச்சு. உங்களோட யார் சரி பரம்பரை சாபம் இருக்கும், பரம்பரை சாப ரோகம் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. மீமெஸ் முறைன்னு சொல்லுவாங்க சிங்களத்துல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஃபிட் அப்படி சொல்லுவாங்க. அது இருந்துச்சு. எங்கேயும் போயிட்டு உளுந்துருவேன். நான் அப்படியே உளுந்துட்டு இந்த சாட்சி பாஸ்டர் கூட தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் சாட்சி அப்படி எந்த நேரமும் சொல்ல மாட்டேன். அந்த எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் உளுந்துருவேன். இப்படியே உளுந்துருவேன். தான் பாஸ் ஆகலைன்னா பன்சல்ல படிச்சு கொடுப்பாங்க. சண்டே கிளாஸ் மாதிரி அங்கேயும் இருக்கு, சண்டே ஸ்கூல் மாதிரி. நான் தாம் பாசல்ல போயிட்டு உளுந்துருவேன். ஸ்கூல்லே உளுந்துருவேன். ட்ரிப் ஒன்று போனா அங்கேயும் உளுந்துருவேன். உளுந்து அப்புறம் யார் சரி வரணும் என்ன தூக்கிட்டு வரதுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நான் அந்த சின்ன பீலியிலெல்லாம் போயிட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் ஆசை. என்ன போகவே விட மாட்டாங்க. அடுத்த ரூம்ல இருக்க அட்டாச் பாத்ரூம் அங்கே போனா கூட அம்மா கூட சொல்லிட்டு தான் நான் போகணும். ஏன்னா பாத்ரூம்ல விழுந்தா அவ்வளவு தான், தண்ணி எல்லாம் போனா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கப்புறம் நான் போயிட்டு எனக்கு ஆண்டவரை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த நேரத்துல தான் நான் ஒரு பீலியில போயிட்டு குளிக்க போனேன். ஆசைக்கு தான் போனேன் போயிட்டு குளிக்கிறதுக்கு. அங்கன்னு இது வந்து நான் உளுந்துட்டேன். அப்படியே பெரிய கல்லு மேல அங்கே இது இப்படி இருக்கு கல் ஒண்ணு. அது பற்றுச்சுன்ட்டு முதுகுலையும் பட்டுருச்சு, தலையும் பட்டுருச்சு. அந்த கல்லுல இந்த முதுகு எலும்பு ரெண்டும் உடைஞ்சிருச்சு. யாருக்கும் என்ன இப்ப பார்த்தா சொல்ல இயலாது. என் மேல ஒரு ஆபரேஷன் கூட பண்ணல. இன்னுமே என் மேல ஒரு ஆபரேஷன் கூட ஒரு காயம் கூட இல்லை. ஆண்டவரோட ஆசீர்வாதம். அந்த முதுகு எலும்பு ரெண்டா உடைஞ்சோடனே என்ன அது ஆபரேஷன் பண்ண கூட இயலாது. ஏன்னா அந்த இங்கே போற ஒரு நகர ஒன்று இருக்கு, அது மூளைக்கு தான் சம்பந்தம். அதனால அங்கே ஆபரேஷன் பண்ண இயலாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, சரி இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போனா சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அவங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, அந்த என்ன ஃபிட்டு கொடுக்குற மருந்து தான் கொடுக்குறாங்க. அதை தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் விட்டமின் தான் கொடுப்பாங்க அவங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபிட்னு மருந்து கொடுக்குறேன், விட்டமின் அதுதான் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் குடிச்சு இப்போ அந்த முதுகெலும்பு உடைஞ்சனால எனக்கு நடக்க கஷ்டம். ஸ்கூலுக்கு போக இயலாது, பேக்கை மாட்டிக்கிட்டு போக இயலாது. அது ஜாயிண்ட் இப்படி ஆகக்கொள்ள வலிக்கும், இருக்கையில வலிக்கும், அந்த மாதிரி வலிக்கும். கத்துவேன் நான். பேக்கை மாட்டிக்கிட்டு போக இயலாது. முன்னதான் இப்படி அடி வச்சு போவேன் நான். பஸ்ல போகல பிரேக் அடிச்சாலும் எல்லாத்தையும் கத்திடுவேன் நான். ஏன்னா அது ஜாயிண்ட் ஆகக்கொள்ள வலி இருக்கே இல்லாது. அப்பா தான் பைக்ல இந்த நாள் ஸ்கூல் கூட்டிட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு அது பைக்ல கூட்டு போகக்குள்ள மின்னுக்கு ஒரு குழி இருந்தாலும் நான் கத்திடுவேன். ஏன்னா அந்த குழியில உள்ளதுன்னு எனக்கு தானே வலி.
அதனால அந்த மாதிரி கஷ்டமா நான் இருந்தேன். அந்த தலை பட்டனால இப்ப இங்க யார் சரி என் மின்னுக்கு இருந்தா 5 நிமிஷம் தான் அவங்கள ஃபுல்லா எனக்கு தெரியும். அவங்களுக்கு 5 நிமிஷம் தான் அவங்க மின்னுக்கு இருக்கவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க அப்படியே பிளாக் ஆகிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க இருப்பாங்க, எனக்கு தெரியாது. அப்படியே பிளாக் ஆகிரும் அந்த தலை பட்டனால. அதனால நான் அது ரொம்ப கஷ்டமா இருந்தேன். காலையில சாப்பிட்டா பகலுக்கு எனக்கு ஞாபகம் இருக்காது. காலையில சாப்பிட்டே கூட எனக்கு நினைவு இல்லை. சாப்பிட்டு 10 நிமிஷம் போக எனக்கு மறந்துடுவேன். அப்படி இருந்தேன். அப்படி இருந்த நேரத்துல தான் ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 16 வயசுல ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது என்னோட மதம் தான் பெருசுன்னு நான் இருந்தேன். நான் நம்பல. ஆனா நான் செஞ்ச ஒரே காரியம் வந்த பாஸ்டருக்கு நல்லா அது உபசாரம் பண்ணினேன். சரித்தானே? இந்த வாரத்தை நல்லா உபசாரம் பண்ணி அதுதான் செஞ்சேன். அந்த இந்த மாதிரி எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க வீட்டுல, உள்ளுக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. அந்த பாஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றாங்க. நான் இருக்கேன் அந்த பைக் கிட்ட இருக்காங்க அந்த சகோதரர். அங்கன மாதிரி ஒரு தூரத்துல தான் நான் இருக்கேன். அந்த தூரத்துல இருக்கப்பல அந்த பிரதர் சொல்றாங்க, இந்த இப்படி உடைஞ்சு இருக்கு. இப்ப ஒரு சகோதரி விட்டு முதுகு எலும்பு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இப்படி விரல் எடுத்து இப்படித்தான் இருக்கு. இப்ப அது இப்ப நேராக போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப கூட தெரியாது அவங்க எனக்கு தான் சொல்றாங்கன்னு. நான் நம்பவே இல்லை. எனக்கு தெரியாது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தான் அந்த நேரத்துல சுகமாகிருச்சு. ஹல்லேலூயா. எனக்கு தான் அந்த நேரத்துல சுகமாகிருச்சு. அப்படியே சுகமாகிருச்சு எனக்கு. அன்னையில இருந்து ஒரு பெனடல் கூட குடிக்க மாட்டேன். மிந்தி எனக்கு தலைவலி வந்தோடனே உங்களுக்கு தெரியாது. யார் சரி அப்படி தலை பட்டவங்க இருந்தா அவங்களுக்கு தெரியும் எப்படின்னு. நினைவில்லாம பேரும் தலைவலி இருக்கேல சாகுற மாதிரி இருக்கும். இவ்வளவு வலியா இருக்கும். என்ன ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க டப்ல கூட என்ன குளிப்பாட்டுவேன். நானு அந்த சின்ன பிள்ளைக்கு மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த முடியெல்லாம் கழுவுறதா இருந்தா அப்படி கழுவ சொன்னாங்க. அதை விட டப்ல கூட என்ன தன்னோட தலையை பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாஸ்டர் ஒண்ணு சின்ன ஒரு பாய் ஒன்று தான் வந்தாங்க. அவங்க ஜெபிச்சதுக்கப்புறம் எனக்கு தலைக்கு கூட கை வைக்கல. அன்னையில இருந்து எனக்கு அந்த நோய் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு படிச்சா நினைவு இருக்காது. காலையில 12 மணி வரைக்கும் படிச்சா காலையில எந்திரிச்சு எக்ஸாமுக்கு இருந்து போனா நினைவே இருக்காது. ஆனா இப்ப டிகிரிஸ் 4 எடுக்க ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. ஹல்லேலூயா. அது மாதிரி என்னோட ஜாப் ப்ரொஃபஷன் சைக்காலஜி கன்சல்டன்ட். ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் நான் சேலரி எடுப்பேன். சேலரி மட்டும் அதெல்லாம் விட்டுட்டு தான் ஃபுல் டைம் நான் இப்ப ஊழியம் செய்யறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஃபுல் டைமா இந்த ஊழியத்தை நான் செய்யறேன். நான் இப்ப ஃபுல் டைம் ஊழியத்துக்கு ஆண்டவரை நினைச்சவனே நான் என்ன செய்யுது 16 வயசுல தான் நான் பாஸ்டரா தான் ஊழியம் செய்யறேன். உண்மைக்குமே பாஸ்டரா தான் 16 வயசுல தான் நான் ஊழியம் செய்யறேன். எல்லா வீட்டுக்கும் போயிட்டு விசிட்டிங் பண்ணி பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பிள்ளைங்க கிடைக்கும். இல்ல அது கேன்சர் இருக்கவங்க கூட ஜெபம் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். ஆனா நான் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. நல்லா படிச்சுக்கிட்டு ஜெபம் செய்யதான் எனக்கு விருப்பம். அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் ஃபுல் டைம் இப்ப என்னோட எல்லாமே இல்லாம போன நேரத்துல கூட ஆண்டவர் தூக்கி மேல வச்சுட்டாரு. இந்த மல்டி மில்லியனர் கம்பெனி ஒண்ணு கொலம்புல இருக்கு. அவங்க விட்டு 5 கம்பெனிக்கு சேர்மன் விட்டு அசிஸ்டண்டா நான் போனேன். அப்ப அந்த கம்பெனி 5ஐயும் பாக்குறது நான் தான் பாக்குறேன். கம்பெனி 5ஐயும் பாருங்க ஆண்டவர் செஞ்சதை கொண்டு போயிட்டு உயரத்திலே வச்சுட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் விட்டு ஊழியத்தை செய்ய சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப நான் நினைக்கிறேன் என்ன செய்யறது. இப்ப வாரம் மாசம் இருந்து எனக்கு 1 லட்சமும் கிடைக்காது, 1 ரூபா கூட கிடைக்காது. ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. இப்ப என்ன செய்யறது? ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியங்கள் அந்த நேரத்துல ஆண்டவர் சுகமாக்கியும் நான் நம்பல. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் செஞ்ச பெரிய அற்புதம் ஒண்ணு இருக்கு. அற்புதம் தான் இந்த மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணக்கூட ஒரு புள்ள ஒண்ணு இருந்துச்சு. அந்த புள்ளைய 3 மாசத்துக்கு முதல்ல ஆண்டவர் எனக்கு காட்டியிருந்தாரு. தரிசனத்துல எனக்கு காட்டியிருந்தனால நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், இப்படி ஒரு புள்ளைய நான் கண்டேன் இங்க. சரி இந்த மாதிரி கண்டீங்கன்னா வந்து சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணோன்னே அவங்க சுகமாக்கிடுவாங்க. சின்ன பிள்ளை தானே நானும். அப்ப 16 வயசு. அப்ப நான் நினைச்சேன். அப்ப நான் அது அம்மா கூட சொன்னேன், அப்படி கிடைக்கல எங்கேயுமே அம்பிடல. அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், முடி இவ்வளவுக்கு இருக்கு, அவங்களோட மூஞ்சில முகப்பு இருக்கு, இப்படி இருக்கு, மூஞ்சி இருக்கு, எல்லாம் சொன்னேன் நான். அப்புறம் நான் அது அம்மாவுக்கு கிடைக்கல. ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போக அந்த புள்ள வந்திருக்கு. ஹல்லேலூயா. 3 மாசத்துக்கு போல அப்புறம் அந்த புள்ள அந்த ஜெபத்துக்கு வந்திருக்கு. எனக்கு என்னமோ ஆகிருச்சு கண்டோனே. நான் இப்ப இந்த மாதிரி பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். பாடல் பாடினோடனே அந்த புள்ள விழுந்துருச்சு. கீழே விழுந்து கையெல்லாம் என்னது எக்கட வகையுனா கத்துக்கு இரும்பு மாதிரி ஆகிருச்சு. செத்து போனாதான் அவங்க அப்படியே இருக்கு. எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இப்படி நீங்க எல்லாம் இப்படியே இருந்து எப்படி ஒவ்வொரு பக்கத்துல எல்லாம் ஓடுனா
ஐயோ எங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு இப்படி ஆகிருச்சுன்னு அந்த மாதிரி ஓடிட்டாங்க எல்லாம். அவ்வளவு பேர் நிறைச்சிருந்தாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. போச்சு இவங்க ஜெபம் பண்ணேன்னு வந்து இவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் ஒரே ஜெபம் தான் ஜெபம் பண்ண அப்படியே எந்திரிச்சு நின்றுச்சு அந்த புள்ள. ஹல்லேலூயா. அன்னைக்குதான் உண்மையா ஆண்டவரை தேர்ந்துக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாப்புல நான் அன்னைக்குதான் உண்மைக்குமே ஆண்டவரை நம்புனேன். நான் போயிட்டு ஜெபம் பண்ணினேன், ஆனா அன்னைக்குதான் உண்மைக்குமே ஆண்டவரை நான் நம்புனேன். அதுக்கப்புறம் படிப்படியா ஆண்டவர் என்னை உயர்த்தினாரு. படிப்படியா எல்லாத்துலயும், எஜுகேஷன்ல, ஜாப்ல எல்லாத்துலயும் ஆண்டவர் உயர்த்தினாரு. உயர்த்தி கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியம் செய்ய சொன்னா என்ன செய்யறது? நம்ம ஊழியக்காரர்கள் கண்டிருக்கோம். என்ன ஊழியக்காரர்கள், நான் யாரையும் கீழ்படுத்த சொல்லல. உண்மைக்குமே இப்ப காங்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் என்ன அது இல்லை இது இல்லைன்னு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், தான் ஆண்டவரே நீங்க சொன்னீங்க தானே ஊழியம் செய்ய சொல்லி, நான் செய்யறேன். எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், இல்லாட்டி எனக்கு தெரியா நான் விட்டுருவேன் அப்படின்னு. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா, யாரும் சொல்லுவாங்களா? அவ்வளவு பெரிய ஊழியன்றது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அது இவ்வளவு ஆசையா அதை செய்யணும். நான் அப்படி சொன்னேன். ஏன்னா இப்ப நான் ஒரு மாசத்துக்கு 1,00,000க்கு மேல எனக்கு கையில இருந்து செலவாகும். இப்ப எனக்கு இது எப்படி செய்யறது? ஊழியர் செஞ்சா அது கிடைக்குமா? ஏன்னா அது இப்ப நான் எப்படி அதுக்கு நான் பழக்கி இருக்கேன். இப்ப எதுவுமே செய்யலாது. அதனால அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் தான், கிழிஞ்ச பாய் 2 தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 பாய் தான் இருந்துச்சு. அந்த 2 பாய், இந்த பாய் சரி நல்லம், அது கிழிஞ்ச பாய், கிழிஞ்ச பழைய பாய் 2 இருந்துச்சு. அது போட்டு தான் ஜெபத்தை துவங்கினேன். நான் ஆண்டவர்கிட்ட வாரத்துக்கு கீழ்படிஞ்சு அந்த ஜெபத்தை துவங்கினேன். சரி செய்வோம் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் காவத்த டவுன்லயே எனக்கு ஒரு பில்டிங் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ட்ரிங்கோல இருந்து அங்க வராங்க சபைக்கு. நம்புவீங்களா? கொழுப்புல இருந்து கொண்டாடுறாரு ஆண்டவர். கேன்சர் ஆகினவங்க கூட சுகமாகுறாங்க. ஆனா என்கிட்ட காசு இல்ல, என்னோட அக்கௌண்ட்ல அவ்வளவு காசு அவ்வளவு இல்ல. உண்மைக்குமே சொல்லணும் மறந்தா அது சொல்லிருந்தேன் தான் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் நடத்துறாரு அவ்வளவு அற்புதமா. இப்ப எனக்கு பில்டிங் கிடைச்சவனே என்ன நினைச்சிருக்கோம்? சரி கட்டலெல்லாம் கொண்டாந்து போட்டுக்கணும், புட்டுவம்பெல்லாம் கொண்டாந்து ஒண்ணுமே இல்ல. அந்த பழைய ஒரு சாரியை கீழே போட்டுதான் நான் படுத்தேன் தெரியுமா? அப்புறம் என்னோட சபைக்கு வராங்க ட்ரிங்கோல இருந்து ஒரு கப்பல். எனக்கு அவங்களுக்கு தெரியாது, உண்மைக்குமே தெரியாது. ஆனா அவங்களையும் 3 மாசத்துக்கு முதல்ல அந்த லேடி எனக்கு காட்டியிருக்காங்க. ஆண்டவர் தர்ஷனத்துல காட்டிட்டாங்க. அப்புறம் என்ன யாரு இவங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க 3 மாசத்துக்கு அப்புறம் புது பில்டிங்க்கு வந்தோடனே வராங்க, ட்ரிங்கோல இருந்து வராங்க அவ்வளவு தூரம். அந்த லேடி வந்தோடனே அவங்க தான் இப்ப என்கிட்ட இருக்காங்க. என்கிட்ட இருக்குது அவங்க தான். என்ன சின்ன புள்ள, இந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க. சுடு தண்ணி எல்லாம் சுட வச்சு என்ன குளிப்பாட்டுறது, சாப்பிடுறது, உடுப்பு எல்லாம் அவங்க தான். எல்லாம் அரேஞ்ச் பண்றது அவங்க தான். பாருங்க ஆண்டவர்கிட்ட வேலைய பாத்தீங்கன்னா, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் செய்வாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம ஸ்டெப்ப வைக்கணும். ஒரு ஸ்டெப் சரி வச்சா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முதல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் செய்யறது. இப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்க, என்ன அது கிஃப்ட் கொடுக்க நான் கொண்டாந்தேன். எனக்கு லட்சக்கணக்கில் இருந்து இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது ஒரே இதுதான், நான் கிஃப்ட் கொடுக்கணும் ஆண்டவரே. நான் கிறிஸ்மஸ்க்கு நான் ஜாப் செய்யல, ஒண்ணுமே செய்யல. நான் கிஃப்ட் கொடுக்கணும், எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். அது என்னோட ஆசை. இந்த வருஷமும் நான் கொடுப்பேன். போன வருஷம் 350 பிள்ளைங்களுக்கு பேக்ஸ், ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஸ்கூல் பேக், புக்ஸ், இந்த சின்ன சின்ன விளையாட்டு சாமான் அதெல்லாம் கொடுத்தோம். இந்த வருஷம் அவ்வளவு கொடுக்க இயலாது. ஆனா நான் கொடுக்கணும். ஒரு ரூபா கூட என் கையில இல்ல. நம்புறீங்களா? நம்ப முடியுமா? அது ஒரு ரூபா கூட என் கையில இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணது மட்டும்தான். ஆண்டவர் கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தாரு. எங்க கொடுத்தேன் தெரியுமா? அது கொண்டு போயிட்டு ஏழை பிள்ளைங்க இருக்க இடத்துல, அந்த ரோட்ல எல்லாம் போக கூட இயலாது. ரோடு கூட இல்ல, சில ஊருக்கு ரோடே இல்ல. ஆனா அங்க எல்லாம் போயிட்டு நான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வரேன். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இயேசுவை பத்தி சொல்லி அது சுவிசேஷ கூட்டம் தெரியுமா? அதோட பேரு சுவிசேஷ கூட்டம். நான் செய்யறேன் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா. ஹல்லேலூயா. வாரவங்க எல்லாம் சுகமாகி போறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம். புலனர்வு புத்திஸ்ட் ஏரியா, அங்க போயிட்டு செஞ்சேன். முழு ஊரே என்னோட வந்துருச்சு. முழு ஊர் அவங்க ஊர்ல எல்லாம் வந்து நேத்து 12 மணி வரைக்கும் என்னோட பேசுறாங்க. எப்ப போறீங்கன்னா காலையிலயும் அம்பிட்டு போங்கலாம் அப்படி சொல்றாங்க. பாருங்க ஆண்டவர் செய்யற காரியத்தை எப்படின்னு. இதெல்லாம் ஆண்டவர் செய்யறது. இந்த பாஸ்டருக்கு நான் இன்னைக்கு பேசக்கூட அவங்ககிட்ட நிலைமை எனக்கு தெரியாது. நான் பொய்யா சொல்லக்கூடாது, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. அது இவங்களுக்காக நீங்க செய்யணும் அப்படின்னு.
எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் போவேன். ஆண்டவருக்கு தெரியும் அது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. நீங்க எங்க போவீங்க, எப்படி போவீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்ன மடக்குன மறந்த என்ன தெரியுமா ஆண்டவர் செய்வாரு? ஏழை புள்ள சரி, நோயாளி சரி கொண்டாந்து மின்னுக்கு வச்சிருவாரு தெரியுமா? ஏன்னா என்னோட என்னது அதுவே ஒண்ணும் வேணாமா, என்னது இருதயம் வேதனைப்படுது, இருதய வேதனை பற்றும் அந்த மாதிரி கண்டோனே. ஆண்டவர் சரியான என்னது அப்படி சொன்னா சரியான்னு தெரியல, ஏன்னா தந்திரமான ஒரு ஆண்டவர் தெரியுமா? எப்படி பிடிக்கணும், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு வச்சிருவாரு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் செய்வாரு. அதெல்லாம் கண்டோனே நான் 100 பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம் போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். 150க்கு மேல பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பேன். இது ஆண்டவர் செஞ்சாரு. என் கையில 1 ரூபா கூட இருக்கல. ஆமே, இந்த சாட்சி சொல்றேன். ஏன்னா இன்னைக்குமே இல்லன்றத விதைக்க வேணாம். முடியும், ஆண்டவர் செய்வாரு. ஆண்டவர் ஒரு சின்ன புள்ள மாதிரி நம்பணும். அந்த மாதிரி நம்பினா ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. நான் ரத்னபுரியும் தாண்டி காவாத்த அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா ஆண்டவரோட கிருபையே தான். ஆனா லேடி நான் தனியா வந்திருக்கேன், வேற யாரையுமே கூட்டிட்டு வரல. என்ன விட்ட சேஃப்டிக்குமே யாரையுமே நான் கூட்டு வரல. அம்மாவை கூட, அப்பாவை கூட, தம்பி தங்கச்சி கூட யாருமே கூட்டு வரல. ஆண்டவர் மட்டும்தான் என்னோட வந்தாரு. போற எல்லா இடத்துலயும் அவங்க என்ன கண்டோன்னு அவங்ககிட்ட மனசு மாறிடும், மூஞ்சும் மாறிடும். என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல. எனக்கே அற்புதமா இருக்காது. அது ஆண்டவர் செய்யறாரு, நான் செய்ய ஆண்டவர் செய்யறாரு. அது இவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் போன எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு என்ன விட்டு கஷ்டம் தெரிஞ்சு தண்ணி சுடு வச்சுதான் என்ன குளிப்பாட்டுறாங்க, குளிப்பாடுறதுக்கு கொண்டாடுறாங்க. தெரியுதா? தண்ணி யாருக்கு சரி அப்படி நடந்திருக்குமா ஊழியக்காரங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு அப்படி. இது உண்மையா ஆண்டவர் செய்யறாரு. நேத்துரா இன்னைக்கு மோர்னிங் கூட இப்படித்தான் கேண்டி போயிட்டு எல்லா இடத்துலயும் அப்படி பாருங்க ஆண்டவரோட ஆசீர்வாதம் எப்படின்னு. ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் வைக்க போல ஆண்டவர் அதை செய்வாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை நம்புங்க. யாரையும் எந்த மனுஷனையுமே நம்ப வேணாம். நம்மளுக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், யார் இருந்தாலும் கடைசியில ஆண்டவர் மட்டும்தான் நம்மளோட இருப்பாரு. ஹல்லேலூயா. இப்ப இங்க வந்த என்னது ட்ரீவில் நான் வந்த ஆட்டோ, அந்த ஆட்டோன்னு சொன்னாதான் உங்களுக்கு எழுதுனா அதுல கூட வந்தோடனே அவங்க எனக்கு என்னது எனக்கு தெரியவே தெரியாது. அவங்கள இந்த பக்கத்துல நான் வந்ததே இல்லை. அவங்க கூட ஹையரை குறைச்சி எடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு சொல்றாங்க, யார் இருந்தாலும் அம்மா அப்பா இல்ல யார் இருந்தாலும் அவங்க கடைசியில இங்க நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் செய்யறதெல்லாம் போய் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க என்கிட்ட, நல்ல நேரம் சிங்கிள் ஆன நேரம், நாங்க தமிழ் ஏறி இருந்தா எனக்கு பேசவே தெரியாது சரியா எப்படி பேசுறேன். இப்ப பேசுறது ஆண்டோட கிருபை. நான் பாடுறது கூட ஆண்டோட கிருபையா தான் அது பாடுறேன். எனக்கு அதை தவிர மத்த இடத்துல பேச வராது. அப்படி அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதம் செய்யறாரு. நம்மள முதல்ல மனுஷர்கள் காங்கணும், ஆண்டவர்கிட்ட சாயலாம். ஹல்லேலூயா. அப்படி கண்டாதான் அவங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்குவாங்க, இல்லாட்டி தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இருக்குதா? எங்கிட்ட சல்லி கொடுத்து ஒரு கேலண்டர் வாங்கிட்டு போனாங்க. ட்ரீவீல் உள்ளவங்க, ட்ரீவீல் ஹையர் பண்ண வந்தவங்க. என்னோட சபையில கேலண்டர் அடிச்சிருக்கேன் நானு. இப்ப நீங்க இப்படி நினைச்சிட வேணா, எனக்கு லட்சக்கணக்குல பேங்க்ல இருக்கு அப்படின்னு. இப்ப கூட எனக்கு பேங்க் புத்தகத்தை எடுத்து காட்டலாம், அப்படி இல்ல. ஆனா ஆண்டவர் கேலண்டர் அடிக்க போன மனுஷன் அந்த இடத்துக்கு போனோன்னு அவங்களும் ஃப்ரீயா அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயானா இன்னும் நான் அதுக்கு வேண்டியதான் செய்யல, அவங்க செஞ்சுட்டாங்க. என்னைக்குமே அப்படி நடக்காது. ஆண்டவர் எனக்கு நடத்தினாரு அதெல்லாம். ஏன் தெரியுமா? அது ஆண்டவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு நம்ம எல்லாரும் மேல. இப்ப நீங்க நினைக்க வேணாம், இவங்க ரத்னபுரியில இருந்து வந்திருக்காங்க, அப்ப இவங்க தான் பெரிய ஊழியக்காரி போல அப்படின்னு அப்படி நினைக்க வேணாம். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், 16 வயசுல அவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சேன் நானு. அவ்வளவு பெரிய ஊழியம் உங்க எல்லாத்துக்கும் செய்யணும். ஆண்டவர் உங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியாது உங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு. பைபிளை தீர மிக வச்சனையா பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அது என் ஜனங்கள் அறியாமையால் සංගාරමාග්‍රාර්ථ. ඒක සිංහලෙන් කියන්නේ මාගේ සෙනග දෙවියන්වහන්සේ දන්නේ නැති නිසා දැනගන්න නැති නිසා විනාශ වන්නේ කියලා. එතකොට ඔයාව දන්නේ உங்களுக்கு தெரியல நீங்க எவ்வளவு மதிப்பானவங்கன்னு. அநியாயமா போறாங்க. சும்மா நீங்க தெரியாம அந்த பிசாசு பெண்ணுக்கு போயிட்டு எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிக்கிறது. இங்க இருக்கவங்க நல்லோம், யாரையும் நான் தப்பா சொல்றது இல்ல. ஏன்னா நம்ம மேல ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா யாருக்குமே ஏலாது நம்மள அசைக்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மக்குள்ள இருக்க ஆண்டவர் அதை விட பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம தேவைகள் எவ்வளையோ அதெல்லாம் ஆண்டவர் நினைச்சா இந்த நொடியிலே நம்மள கொடுக்கலாம்.
இந்த நொடியிலே ஆண்டவர் கொடுக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு ரூபா கூட வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யறது இல்ல. ஆனா நான் எங்க போனாலும் எல்லாம் நினைச்சுக்குவாங்க என்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு போல அப்படின்னு. நான் பஸ்ல வந்து ரத்னபுரியில இருந்து கேண்டிக்கு போனேன், பஸ்ல கேண்டில இருந்து பொலனர்வைக்கு வந்தேன் பஸ்ல, பொலனர்வையில இங்க வந்ததும் பஸ்ல தான். ஆனா நடுவுல போற தூரம் அவ்வளவு தூரம், ட்ரெயின்ல போகணும், ரொம்ப ரொம்ப தூரமா, சில இடத்துல ரோடே இல்ல, நடந்துகிட்டு போகணும். ஆனா என்னோட காலை கூட ஆண்டவர் வீங்க வைக்கல. மோசஸ் காரனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எத்தனை நாள் நான் வந்துகிட்டு இருக்கேன், என்னோட உடுப்பு கூட கசங்கல, உண்மைக்குமே பழசாகல, எனக்கு என்னோட காது கூட வீங்கல, என்னோட செருப்பு கூட பீயல, அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. இது உங்களுக்கும் ஆண்டவர் செய்வாரு. முதல்ல ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யாரு? ஆண்டவர் இயேசு பாபா இல்ல. இப்ப ஆண்டவர் பிறந்து நம்மளுக்காக உயிரையும் கொடுத்துட்டாரு. இப்ப இன்னொருக்க வர போறாரு. வர்ற முதல்ல நம்ம எல்லாம் ஒரு மனவாட்டி ஆண்டவர் முன்னுக்கு நிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நின்றா தான் ஆண்டவர் எடுத்துட்டு போவாரு. அது தவிர அந்த சபையில இருக்கவங்கள மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துட்டு போவாருன்னா, இந்த போயிட்டு பெரிய சபை எதுன்னு தெரியல. பெரிய சபைனா உண்மையா இருக்கதான் பெரிய சபை. உண்மையா யார் இருக்காங்களோ, எந்த சபையில இருக்காங்களோ அதுதான் பெரிய சபை. இங்க தலையனா நரைச்சுக்கிட்டு வேலை இல்ல, தலை 100 இல்ல, 5000 இருந்தாலும் வேலை இல்ல. உண்மையா யார் இருக்காங்களோ அந்த சபைய ஆண்டவர் எடுத்துக்குவாரு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரோட சித்தம். சும்மா போய்க்கு என்னது அந்த பாடல் படிக்கணும், இந்த பாடல் அந்த பாடல் எல்லாம் ஆண்டவர் கொண்டு போறது. நம்ம எப்படி உண்மையா இருப்போமோ அதைத்தான் ஆண்டவர் கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. அவங்கள எடுத்துடுவாரு ஆண்டவர். இப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி ஆண்டவர் கொண்டு போயிடுவாரு. நம்ம உண்மையா எப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிங்களத்துல சொல்லுவாங்க அவங்க கமனு, அவங்க கம உண்மையானது. அது ஆண்டவர் பாக்குறாரு. எல்லா மனுஷர்கிட்டையும் அதை பாக்குறாரு. சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா நீங்க எங்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட அன்பா இருந்தா அவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளையாகணும். நம்ம என்ன தெரியுமா, ஊழியம் செய்ய போனோடனே நம்ம பில்டிங்கை கட்டிக்கணும், அவ்வளவு தூரம் பெரிய பில்டிங் ஒண்ணு வேணும், இவ்வளவு பெரிய பில்டிங் ஒண்ணு வேணும். உங்களுக்கு தெரியுமா, நேத்து போயிட்டு நான் சுவிசேஷ கூட்டம் செய்யறேன். எங்க தெரியுமா? மரத்துக்கு அடியில. ஹல்லேலூயா. அது சபை, அதுதான் சபை. பில்டிங் கட்டுறது இல்ல. பில்டிங் ஆண்டவர் இருக்கவே மாட்டாரு. ஆண்டோட பில்டிங்கே நம்ம தான் ஆண்டோட பில்டிங். நம்மளதான் கொண்டு போயிட்டு ஆண்டவர் செய்வாரு. நம்ம பில்டிங் கட்டுறதா அதெல்லாம் தேவையில்லை. இங்க பில்டிங் இருந்தாலும் இல்லாட்டி ஆண்டவர் இருக்காரு. 2 பேரோ 3 பேர் எங்கன சேர்றாங்களோ அங்கன ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு, வேற எதுவுமே இல்ல. அந்த முழு ஊரே வந்து நிக்குது. ஊரே வந்து அவ்வளவு பெரிய சபை எப்படி நான் கட்டுறது? உண்மைக்குமே ஒரு நல்ல நேரம் அங்கே இடம் இருக்கல. இடம் இருந்துச்சுன்னா இப்போ முன்னுக்கு உள்ளுக்கு வர முடியுமான ஆளுங்க மட்டும்தான் வருவாங்க, மற்றவங்க எல்லாம் போயிருவாங்க. ஆனா எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்காங்க. கீழே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இல்ல, புத்திஸ்ட். அவங்க நான் காட்டுன அன்புல அவங்க ஆண்டவரை கண்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி நம்ம இன்னொரு பேருக்கு போயிட்டு அன்பு காட்டுறோமோ அதுலதான் அவங்க ஆண்டவரை காங்குவாங்க. நம்ம ஆண்டவரை தெரிஞ்சவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க ஆண்டவர் எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்க கூடாது. எனக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க கூட எனக்கு கொடுத்து சொன்ன ஒரே வார்த்தை தான், யாரையுமே நியாயம் தீர்க்க வேணாம். நான் இன்னி வரைக்கும் அதை செய்ய மாட்டேன். யார் ஊழியம் செய்யறாங்களோ செஞ்சுக்கிட்டு போவாங்க. எனக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அவங்க அப்படி இவங்க இப்படி. என் சபையில எந்த பாஸ்டரை பத்தியும் தப்பா பேசவே இயலாது. உங்களுக்கு அது தப்பா இருந்தா நீங்க போய் ஜெபம் பண்ணிக்கங்க, என்கிட்ட சொல்ல வேணாம். நான் சொல்லிடுவேன் அப்படி. ஏன்னா இது என்னோட பெரிய தண்டனத்துக்கு சொல்லல. நானு ஆண்டவர் எனக்கு சொன்னது யாரையுமே நியாயம் தீர்க்க வேணாம். சிங்கள சொல்றதான் வினிஷேகர் அன்னைப்பா ஜட்ஜ் பண்ண வேணாம். சரியா? அந்த வார்த்தை சரிதானே? அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. அதனால யாரையுமே நியாயம் தீர்க்க வேணாம். ஏன்னா எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்தவங்க எப்படி நான் சொன்னேன் வந்தோடனே, சில பேருக்கு காது கேட்காது, சில பேருக்கு சரியா பேசவே வராது, சில பேர் படிச்சே இல்லை. ஆனா ஆண்டவர் எடுத்து பாதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஊரே வந்து நிக்கிறதுக்கு ஆண்டவர் செஞ்சிருவார் வேலைய. நான் இப்ப சுவிசேஷ கூட்டம் செஞ்சு எல்லா இடத்துலயும் சொன்னாங்க, ஐயோ அந்த ஊர்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, போயிட்டு நின்றோடனே அந்த ஊர்ல எல்லாம் வந்து நிப்பாங்க. ஹல்லேலூயா. கிரவுண்ட்ல செஞ்சோம் நாங்க. கிரவுண்ட்ல பாருங்க இப்படி ஆண்டவர் செய்யறாருன்னு. இது பொய்யில, இதுதான் உண்மை. நான் இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நான் யாருக்கும் நடந்த கதை இல்லதான் நான் முன்னுக்கு இருக்கேன். என்கிட்ட வந்து உங்களுக்கு கேட்கலாம், ஏன்னா என்கிட்ட வந்து கேட்கலாம். அதனாலதான் இந்த சாட்சிய சொல்றேன். இவ்வளவு காரியம் ஆண்டவர் செய்யறதா இருந்தா
என்ன அதுக்கு நம்ம ஆண்டவர் முன்னுக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும். நம்ம எவ்வளவு சும்மா போய்க்கு அழுந்துகிட்டு ஆண்டவரே ஆண்டவரே அழுந்துகிட்டு அழுகணும். என்னத்துக்கு அழுகணும் தெரியுமா? ஆண்டவர் முன்னுக்கு தான் அழுகணும். நம்ம செஞ்ச பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னுக்கு அறிக்கை பண்ணி நம்ம அழுகணும். அழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த பாவம் நான் செஞ்ச ஆண்டவர் எனக்கு மன்னிப்பு தாங்கன்னு. சும்மா போய் அந்த மனுஷன் அழுகுறான் இந்த மனுஷன் அழுகுறான்னு அழுக தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் அழுகையில நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் சந்தோஷமா ஆண்டவருக்கு நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யப்படத்தான் ஆண்டவர் உங்களை மின்னுக்கு கொண்டு போவாரு. அழுதுகிட்டே போயிட்டு கண்ணாடியில பாருங்களேன், எவ்வளவு அசிங்கமா இருக்கணும் முகம். கொஞ்சம் சிரிச்சு போயிட்டு கண்ணாடியை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கும்னு. இவ்வளவு அழகா இருக்கும். என்ன அசிங்கம்னு யார் சார் நினைச்சுக்கிட்டு அவங்களும் அழகா இருப்பாங்க சிரிச்சோன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா நல்லா சிரிச்சிருங்க, ஆண்டவர் இருப்போம். அது ஆண்டவரோட சித்தம் நீங்க எல்லாம் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் அந்த சொர்க்கத்தையே விட்டு கீழே இறங்கி நம்மளுக்காக அந்த மாட்டு தொழுவத்துல வந்து பிறக்கிறாரு. மாட்டு தொழுவத்துல வந்து பிறக்கிறாரு அந்த சர்வ வல்லவரான ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லவர் வந்து மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு நம்மளுக்காக. நம்மளுக்கு ஒரு தட்டுல 2 தட்டுல டைல் பண்ண ஒரு சின்ன ரூம்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு மண்ணு வீட்டுல கொடுத்தா நான் வந்திருக்குமா? ஐயோ நான் அங்க செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அப்படித்தான் இருந்தேன், இப்படித்தான் இதுதான் எனக்கு வந்திருக்கே இல்லாது அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ நம்ம பெரிய ஆளுங்க. ஆனா ஆண்டவர் ஸ்வர்க்கத்தையே விட்டு இந்த உலகத்துல வந்து மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு நம்மளுக்காக. அதை நம்ம மறந்துடுவோம். அதை மறந்து நம்மகிட்ட புதிய பேட்டர்ன் வர்ஷிப் பண்றதா இருந்தாலும் புதிய பேட்டர்ன். ஏன்னா உண்மையா ஆண்டவரை ஆராதிக்க போல நம்ம நம்மளுக்கு அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்க அதெல்லாம் நினைக்க கூடாது. உண்மையா ஆண்டவரை தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனையில இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம உண்மையா ஆண்டவரை நினைக்க போல ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. உண்மையா ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும். நமஸ்கார கரணம் சிங்களத்துல சொல்லுவாங்க. உண்மையா நம்ம ஆராதனை பண்ணக்கோல ஆண்டவர் அதை கேட்பாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு விருப்பமா நீங்க யார் சார் ஜெபம் பண்ணா அதுல விடுதலை ஆடுறத நீங்க காண்கிறதுக்கு விருப்பமா? நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து பாதிப்பாரு. ஏன்னா அது ஆண்டவர் சிங்கள் சொன்னா அதஹன்னாட்ட எத்தாவு லக்குனத்தமா ஏக்க விசுவாசம் பண்றாங்க யாரோ ஆண்டவரை அவங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு சிம்பல் ஒண்ணு தான் அது. ஹல்லேலூயா. நீங்க உண்மையா ஜெபிக்க போய் ஆண்டவர் அதை கேட்பாரு. கண்டிப்பா அதை கேட்பாரு. உண்மையா ஜெபிங்க. உண்மையா ஜெபிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் கிரியை பண்ணுவாரு. நம்ம எங்க சரி ஜெபம் பண்ணி அங்க கிரியை ஒண்ணு நடக்காட்டி அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான் ஜெபம் பண்ணணும். சரியா நம்ம உண்மையா ஜெபம் பண்ணணும். நம்ம உண்மையா ஜெபம் பண்ணினா தான் ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை உண்மையா தேடுங்க. அவங்க சொல்றாங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேணாம். அவங்க ஐயோ என்ன சில பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் எப்படி தெரியுமா, அந்த மனுஷன் எனக்கு அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான் அந்த ஆண்டவருக்கு சொல்றாங்க. என்ன சரி பண்ண சொல்றேன், என்னது யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. எப்படி தெரியுமா? அடுத்த வீட்டுல உள்ள மனுஷன் கிட்ட கோபம். அந்த மனுஷன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு பிரசங்க இங்க வந்து வர்ஷிப் பண்றாங்க. அதை நினைச்சுக்கிட்டு வர்ஷிப் பண்ண வேணாம். ஆண்டவரை நினைச்சு வர்ஷிப் பண்ணுங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்பாரு. ஹல்லேலூயா. இப்ப 16 வயசு 15 வயசு பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். அவங்க அம்மா உன்னை அடிச்சுட்டா அம்மா சரி அப்பா சரி அடிச்சுட்டா என்ன பாட்டு தெரியுமா அப்படி படிப்பாங்க. என்னது உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு வீட்டு ஜெபம் பண்ணுவாங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு அழுவாங்க. போயிட்டு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. உண்மைக்குமே அம்மா அப்பாவை அடிக்கிறதா இருந்தா அது உங்களுக்கு பாசத்துல தான் அது செய்யறாங்க. அதுல தப்பு இல்ல. யாரு கைவிட்டாலும் வர்ஷிப் பண்ண போல ஆண்டவருக்கு அப்படி வர்ஷிப் பண்ண வேணாம். ஆண்டவருக்கு வர்ஷிப் பண்ண போல சந்தோஷமா ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தி தான் நம்ம வர்ஷிப் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வர்ஷிப் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. நான் ஒரு நாளைக்கு அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திடுவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்திடுவாரு. நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்க போல நம்ம பாஸ்டர் போல் எனக்காக கிஃப்ட் அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. இத எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்க போகுது. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் செய்யறது தான்.
ஏன்னா ஆண்டவர் காண்கிறாரு எவ்வளவு இவங்க நம்மள்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன செய்யறாங்க இவங்க நம்மளுக்காக அப்படின்னு. ஹalleluya. அத ஆண்டவர் செய்வார். இப்ப வார வருஷம் உங்களுக்கு ஏழாது, ஐயோ அது இல்லை, இப்ப சேர்க்க வேணாம், நீங்க இப்ப எதுக்கும் சேர்க்க வேணாம், ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா நான் சும்மா எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் நான் பேசுவேன். சும்மா எனக்கு யாரும் அது அப்படித்தான் இது இப்படித்தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அது இல்ல, இது ஆண்டவர் சொல்றது வேற, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வேற. ஹalleluya. உண்மையா நம்ம ஆண்டவரை தேடக்கொள்ள ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவங்க உண்மையா ஜெபம் பண்ணனால தான் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. நான் காலையில 6 மணிக்கு போற கோல் எடுத்தேன்னா, காலையில 6 மணிக்கு நான் காலையில 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ணி தூங்கக்குள்ள 2:30 மணி 3 மணி ஆகிரும். காலையில 6 மணி 7 மணிக்கு நான் எந்திரிக்க மாட்டேன். அந்த நேரத்துக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. எந்திரிச்சோன்னு உங்களுக்கு தான் கோல் எடுத்தேன். கோல் எடுத்து என்ன ஆகிடுச்சு, நீங்க கிஃப்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு. இப்ப எனக்கு தெரியும் என்ன பதில் வரப்போகுது, எனக்கு தெரியும் என்ன பதில் வரப்போகுதுன்னு. இவங்க வாயில இருந்து வரணும்னு தான் நான் கேட்டேன். அது எனக்கு தெரியும், அவங்களுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் கிஃப்ட் எல்லாம் அவங்ககிட்ட கேட்கவே நான் ரெடி பண்ணிட்டேன். இவங்களுக்கு தெரியாது, நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ரெடி பண்ணிட்டு தான் நான் கேட்டேன் என்ன நடக்குது அங்க அப்படின்னு. தெரியாத மாதிரி கேட்டேன். இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்பாங்க தான் எப்படி. நல்ல சகோதரர் அவங்க, நான் கீழ்படுத்தியோ எதுக்குமே இல்லை, நான் சொல்றேன், அது உண்மையான சாட்சி. அவங்க உண்மையா ஜெபிச்சனால தான் நான் ரத்னபுரியில இருந்து இங்க வாரம் கிஃப்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்ப இங்க யார் சார் ட்ரிங்கோல இருக்கவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் தாடி, அதெல்லாம் சாட்சி இருங்களா. அப்ப ஆண்டவர் தேர்ந்து கொண்ட மனுஷர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக எதையும் ஆண்டவர் செய்வாங்க. அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு பேர் ஆண்டவர் வச்சிருக்காங்க. ஹalleluya. இவங்க இப்படி சொல்றாங்க, என்னோட நிலைமையை கண்டா நீங்க எல்லாம் அழுந்துருவீங்க. இல்லைங்களா? இவங்களுக்கு சொந்தமா இங்க ஒரு இடம் இருக்கு, இவங்களுக்கு சொந்தமா இவங்களுக்கு இடம் இருக்கு, எனக்கு சொந்தமா இடம் இல்லை. எனக்கு கொடுத்த பில்டிங் அது அந்த பில்டிங் யாருமே எடுக்க மாட்டாங்க அந்த பில்டிங்கை. ஆனா எனக்கு கொடுத்தாரு நல்ல அழகான இடம் ஒண்ணு அந்த பில்டிங்ல. ஆனா ரெண்ட் கட்டணும். நான் 3 மாசம் அது வாங்கி நான் ரெண்ட் கட்டவே இல்லை, ரெண்ட் கேட்கவும் இல்லை. அவங்க என்கிட்ட சேர்றவங்க எல்லாம் அவங்களுக்கு என்னமோ ஆகிருது, ஆண்டவர் என்னமோ செஞ்சிடறாரு. எங்க அப்பாவே என்ன சொல்லி என்ன ஏசிருக்காங்க, இப்படி வசி பண்ணிட்டீங்களோ அப்படின்னு. என்னது வசியம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நான் என்னமே செய்யல, என்னோட அழகை பார்த்தோம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் அதை செய்யறாரு. நான் போகக்கொள்ள இறங்குதா, ஆண்டவர் அதை செய்யறாரு. அவங்களுக்கே புத்தனமா இருக்கு, என்ன இது நடக்குது அப்படின்னு. எனக்கே புத்தனமா இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி ஆண்டவர் செய்யறாரு. அதனால நீங்க எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாமே ஆசீர்வாதம் பட்ட ஜனங்கள். ஹalleluya. சரிதானே? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹalleluya. நீங்க நினைக்க வேணாம், ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நினைக்க வேணாம். ஆண்டவர் உங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. நான் போற இடத்துல வந்தவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஏதோ நோக்கத்துல அவங்க அனுப்பியிருக்காரு. ஹalleluya. இல்லாட்டி அங்க யாரையுமே சேர மாட்டாங்க. நான் மாசத்துல போயிட்டு நின்று அங்க யாருமே சேர மாட்டாங்க. நீங்க சபையினால நீங்க நினைச்சிருக்கலாம் இவங்க சேர்ந்துருக்காங்கன்னு. இல்ல, நேத்து மரத்துக்கடியில அந்த ஊரே வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. ஹalleluya. மரம் கடையில எல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு சின்ன ரூம் ஒன்று இந்த மாதிரி, அதுல இடம் பத்தாது இவளுக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லை. ஆனா எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்? ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஹalleluya. இப்ப நம்ம சொல்றோம், நம்ம பெருசா சுவிசேஷம் சொல்றோம், நம்ம சுவிசேஷம் கூட்டம் வைக்கிறோம்னு. ஆனா அந்த ஊர்ல இருந்தவங்க யாருக்கும் தெரியாது இயேசுவை பத்தி. ஹalleluyaனா என்னன்னு தெரியாது, ஆமென்னு சொன்னா என்னன்னு தெரியாது. ஹalleluya. அவங்களுக்கு தான் போயிட்டு சொன்னேன். அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து நான் வரக்குள்ள ஹalleluya சொல்றாங்க. ஹalleluya சொல்றாங்க. முழு ஊரே என்னோட நின்றுச்சு. இது நான் செஞ்சது, என்னோட அழகோ என்னோட அந்தஸ்தோ எதுவுமே இல்லை, ஆண்டவரோட சித்தம். ஹalleluya. ஆண்டோட சித்தம் வந்து அப்படித்தான். அங்க ரத்னபுரியில இருந்து இங்க வாரேன் போனோம் நர்வைக்கு வந்து செய்யறேன். ஒரு சின்ன வீட்டுல பெரிய வீடுன்னு கூப்பிட்டாங்க. நான் போகலாங்க, எல்லாம் பெரிய அந்த ஊர்ல இருக்கவங்க பெரியவங்க வந்து கூப்பிடுறாங்க, இங்க வாங்கன்னு. நான் அங்க போக அந்த சின்ன வீட்டு ஒன்றுல தான் போயிட்டு செஞ்சேன். எல்லாம் வந்து கீழே உட்காடுறாங்க, வேற நாளைக்கு அந்த வீட்டுக்கு வரப்பட மாட்டாங்க, எல்லாம் வந்து கீழே உட்கார்ந்து இருக்காங்க. ஹalleluya. இதுதான் ஆண்டவரோட திட்டம். நீங்க ஆண்டவரை தேட பெரிய பில்டிங் பெரிய பணக்காரங்களை தேடிக்கிட்டு போக வேணாம். உண்மையா ஆண்டவருக்கு ஜெபிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஹalleluya. இந்த நேரத்துல கவலையா எத்தனை பேர் இருக்கீங்க? உண்மையாகணும், உண்மையா இருக்கணும், ஆண்டவர் முன்னுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். யாருமே கவலையா இல்லையா? ஹalleluya.
உங்களோட எல்லாம் கவலையும் ஆண்டவர் மாத்த போறாரு. ஹalleluya. இந்த நிமிஷத்திலேயே மாத்திடுவாரு. நீங்க அப்புறம் எனக்கு சாட்சி சொல்லுவீங்க. ஹalleluya. அது ஆண்டவர் செஞ்சிருவாரு. இது எதுவுமே நான் மாசமா சொல்றது இல்ல. நான் சும்மா போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். யாருக்கு இந்த அப்படித்தான் இப்படித்தான் பேசுற ஆள் இல்ல நானு. எனக்கு அதுக்கு டைம் இல்ல. நான் எப்படி ஊழியம் செய்யறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க. சில நேரத்துல எனக்கு சாப்பிட கூட டைம் இல்ல. பிரான்ச் 2 ஒன்னா செய்யலுமா ஒரு நாள்ல? பிரான்ச் 2லயும் நான் ஊழியத்தை செய்வேன். மார்னிங் கஹாத்தில செய்யிட்டு ஈவினிங் ஹெலிய கூட 2 ஹவர் போகணும். பஸ்ல போறதா இருந்தா 2 ஹவர் போறதுக்கு மட்டும், போறதுக்கும் வாரத்துக்கும் 5 ஹவர் போகுது. ஆனா ஆண்டவர் என்ன கொண்டு போயிட்டு செய்யறாரு. அதெல்லாம் எனக்கு கார் இல்ல, பைக் இல்ல. இப்பெல்லாம் நீங்க நினைச்சிருங்க கார் சரி இருக்குமா இருக்கும், அதான் இந்த பாஸ்டர் அப்படி சொல்றாங்க போத அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நடந்து போன மாதிரி அது கூட போயிருவேன். இவ்வளவு தூரம் வந்தாருக்கு அது போகாத. ஹalleluya. ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஹalleluya. நம்ம ஒரு வார்த்தை பார்ப்போம். கீதாவளிய சங்கீதம் 126 ஒரு வசனம் வாசிங்க. ஏன்னா நான் சிங்கள பைபிள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது செய்யறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். 126 1வது வசனம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். ஆமென். ஹalleluya. இங்க சொல்றாங்க சியோன்ல சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். சியோன்ல வஹாலு ஜனதா அடிமைகளா இருந்தாங்க தானே. உங்களுக்கு தெரியுமா அடிமைகளா இருந்தது? அடிமைகளா இருந்தவங்க என்னைக்கு சரி நினைச்சிருப்பாங்களா சரியா வந்து அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்க. நினைக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க இருக்க இந்த என்ன சொல்றது, இந்த ஸ்டேட்டஸ்னா என்னது, பணம் காசுல நான் சொல்றேன். இப்ப இந்த நீங்க இருக்க இது இந்த தராதிரம் நான் சொல்றேன். அப்ப இந்த நிலைமைய ஆண்டவர் மாத்துவார். அது உங்களுக்கு கனவா இருக்க போகுது. ஹalleluya. எனக்கு எல்லாருக்கும் அது கனவா ஆக போகுது. நான் அப்படி இருந்தேன் இப்படி மாத்திட்டாரு ஆண்டவர் அப்படின்னு. ஹalleluya. அதுக்கு விருப்பமானவங்க மட்டும் ஹalleluya சொல்லுங்க பாப்போம். அது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவாரு. அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க நான் இந்த நிலைமையில இருந்தேன், இந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் இப்படி மாத்திட்டாரே அப்படின்னு. இப்ப என்ன அடிமையா நம்ம இருப்போம்? என்னத்துக்கு அடிமையா இருப்போம்? சில வேளை நம்ம அந்த போனுக்கு, காசுக்கு, இல்லாட்டி என்ன சரி வெஹிக்கிள், அதுதானே அடிமையா இருக்குது. அது மட்டும் இல்ல அடிமைத்தனம். உங்களுக்கு தெரியுமா நம்மளோட மனசுல ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். சில பேர் வந்து அழகா சிரிச்சு கதைப்பாங்க. இறங்குதா அவங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கும் பொறாம இருக்கும், கசப்பு தன்மை இருக்கும். இதெல்லாம் அடிமைத்தனம். இதுதான் அடிமைத்தனம். அந்த வெஹிக்கிளோ இந்த ஹவுஸோ அது இல்ல, அதுதான் அடிமைத்தனம். நம்ம உள்ளத்துல அந்த வார ஒவ்வொரு எண்ணங்கள் அதான் நம்ம மாத்தணும். ஹalleluya. அந்த அடிமைத்தனையில இருந்து நாம மீட்டு எடுக்கணும். நம்ம வெளியே வரணும் அதை இருந்து. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்காக சிறையில அறையப்பட்டாரு. சிறையில சிலுவையில சிலுவையில அறையப்பட்டாரு. ஹalleluya. அப்ப நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் சிலுவையில அறையிட்டாரு, நான் நாளையில இருந்து பைபிளை தூக்கிட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுவிசேஷம் சொல்லுவோன்னு. என்னங்கதா நம்ம அப்படித்தான். அது இல்ல நம்மளோட அன்பை கண்டு அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஹalleluya. நம்மள காங்குறவங்க தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எப்படியோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப நம்ம ஊழியம் செய்யறவங்க 2-3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீங்க யாரையும் கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா சரியா கேட்பாங்களா? சொல்றதெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு நீங்க எதுவும் பொய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உண்மையா இருக்கணும். நம்ம அந்த நம்ம மனசுக்குள்ள வார அந்த எண்ணங்களை முதல்ல நம்ம அடக்கணும். ஹalleluya. அதுல தான் நீங்க மீட் பெற லேசு. என்னங்கதா அதுதான் உங்களுக்கு லேசான காரியம். அந்த அன்னைக்கு நீங்க நினைப்பீங்க இது நான் இப்படி ஆகிருச்சு என் வாழ்க்கை அப்படின்னு. கனவு மாதிரி இருக்கு இது நடந்ததுன்னு. எனக்கு கனவா இருக்கு என்னோட வாழ்க்கை. எனக்கு கனவா இருக்கு. அத்தான் நான் சொல்றேன் ட்ரிங்கோல இருக்க ரத்னபுல இருந்த நானு. இது பெரிய கனவு ஆண்டவர் செஞ்சது. ஹalleluya. அப்புறம் பாருங்க அடுத்த வார்த்தை. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சவனே சும்மா இருப்பீங்களா? எல்லாத்துக்கும் போய் சொல்லுவீங்க. ஹalleluya. இங்க யாருக்குமே அற்புதம் நடக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? நடக்காதவங்க இருந்தா ஹalleluya சொல்லுங்க பாப்போம்.
எதுவுமே அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கல. நான் இந்த நாள் சர்ச்சுக்கு வரேன், அங்க போறேன், இங்க போறேன், அற்புதமே என் வாழ்க்கையில் நடந்தில்லை. யார் சரி அப்படி இருக்கா? இல்லையா? நான் அது என் சார்பால உங்களுக்கு கை தட்டுறேன் நானு. ஏன்னா எல்லாத்துக்கும் அற்புதம் நடந்திருக்கு. அப்ப ஏன் பேர் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க சுவிசேஷம்? நம்ம தான் பேர் சொல்லணும். இப்ப ஜனாதிபதிக்கு சுவிசேஷம் சொல்லணும் இருந்தா ஜனாதிபதி ஸ்டேட்டஸ்ல இருந்தா தான் ஏழும். என்னங்கதா? இப்ப இந்த வயசுல யாருக்கு சார் சுவிசேஷம் சொல்றதா இருந்தா இவங்களுக்கு தான் ஏழும். நீங்க எனக்கு வேணா அவங்க வருவாங்க, பாஸ்டர் வருவாங்க, பாஸ்டரோட வைஃப் வருவாங்க, நீங்க தான் பேர் சொல்லணும். உங்களுக்கு அற்புதம் நடந்தா நீங்க தான் பேர் சுவிசேஷம் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி சொன்னா தான் நீங்க மாதிரியே அவங்களும் விடுதலை அடைவாங்க. அது சும்மா போயிட்டு சர்ச்சுக்கு வாங்கலேன்னு சுவிசேஷம் சொல்ல வேணாம். உண்மையா அன்பா சொல்லுங்க. அன்பா சொல்லக்கொள்ளே அவங்களுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவரே அன்பு. அன்புதான் ஆண்டவர். நம்ம என்னத்த சரி வச்சு இங்க வணங்குறோமா? சிலுவையை சரி என்ன சரி வச்சு இங்க வணங்குறோமா? இல்லையே. ஆண்டவர்னா அன்பு. அன்பு மட்டும்தான் ஆண்டவர். நம்ம அன்பு ஆண்டவர்கிட்ட அன்பு நாமத்தில் எல்லாத்தையும் என்ன சேர்த்து நம்ம செய்யறோமோ அங்க ஆண்டவர் இருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அன்புனால தான் சிலுவையில் அறையப்பட்டாரு நம்மளுக்காக. நம்ம அந்த அன்பை மறந்துட்டோம். அன்பை மறந்துட்டோம். கிறிஸ்துமஸ் ட்ரீயை கொண்டாந்து வச்சுக்குவோம் கிறிஸ்துமஸ்க்கு. என்ன கிறிஸ்துமஸ் ட்ரீயை கொண்டாந்து வச்சுக்குவோம் கிறிஸ்துமஸ்க்கு. அன்பை மறந்துடுவோம். அந்த அன்பை தான் நம்ம கொண்டு போகணும். அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். அந்த பேர் சொல்ல கொள்ளத்தான் எல்லாரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க. ஆமே. அந்த அப்பதான் உங்களோட வாயில இருந்து பாடல்கள் ஆண்டவரை பத்தி எல்லாம் உங்க வாயில இருந்து வரும். ஹல்லேலூயா. ஏன் பாடல்கள் பாடுறவங்க இருக்கீங்களா? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த சந்தோஷமா பாடுங்க ஆண்டவருக்காக. எனக்கு தான் இந்த நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்னை பத்தி அப்படி உயர்த்தி பேச தேவையில்லை. நான் அது விருப்பம் இல்லை, அது தேவையில்லை. நான் சாதாரணமா ஆண்டவருக்கு ஊழியம் மட்டும்தான் செய்யறேன். நான் வந்து அதை செஞ்சுட்டு போறதுக்கு எனக்காக யாரும் ஆட தேவையில்லை. ஏன்னா நான் உங்களுக்காக சிலுவையில் அறையல, ஆண்டவர் தான் சிலுவையில் அறைஞ்சாரு. ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷம். நான் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்தோன்னே இன்னைக்கு சிரிக்கிறீங்க தானே, அதுக்கு நான் ரொம்ப விருப்பம். அதுதான் என்னோட ஆசை. அதுதான் என்னோட பெரிய ஆசை ஒண்ணுது. அதுக்கு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அது கிடைச்சவனே எனக்கு கோடி கணக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் கிஃப்ட் கொடுக்குறேன், வேற எதுக்கும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா சந்தோஷமா ஆண்டவருக்கு தெரிய நீங்க டான்ஸ் பண்ணனாலும் பாடல் பாடினாலும் எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரிய பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். நான் யாரை பத்தியும் குறையும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். அவ்வளவு ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர்னால தான் நம்ம இப்படி இங்க இருக்கோம். ஹல்லேலூயா. அது போல அடுத்த வசனத்தை படிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க இங்க இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம் ரத்னபுரியில இருந்து ரத்னபுரிக்கு அங்கிட்டு நான் போகணும், அங்க இருந்து ஆண்டவர் என்ன கொண்டாந்து இருக்காரு. ஹல்லேலூயா. கிஃப்ட்ல இல்ல, பெருசு இருக்கு நம்ம உள்ளத்துல. நம்ம உள்ளத்தை தான் ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நம்மளுக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்காருன்னு அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் செய்யறாரு. அடுத்த வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ආමේන්. හalleluya. ස්වාමීනි, අපෙන් වහල්ව සිටින්නන් දකුණු දිසාවේ එළවල්මින් ආපසු ගෙනව මැනව. ආමේன். அப்ப இந்த வஹல்வ நம்மோட சிறையில இருக்கவங்க இருக்காங்க. என்ன சொல்றது, அடிமையா இருக்கவங்க இருக்காங்க. என்னங்கதா? நம்ம யாருக்கும் போயிட்டு அடிமையாக இருக்குது இல்ல. இந்த சபையில கூட இப்ப அடிமையா இருக்காங்க தெரியுமா? சபையில அடிமையா இருக்காங்க தெரியுமா? அது என்ன பத்தி தப்பா நினைக்க வேணாம் பாஸ்டர்ஸ், என்ன பத்தி தப்பா நினைக்க வேணாம். சபையில அடிமையா வந்திருக்காங்க. உங்களோட அடிமைத்தனம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடிமைத்தனம் இல்ல. சபையில கூட வந்து ஐயோ நான் அந்த வேலைக்காகத்தான் வந்து இந்த அப்படி இருக்க வேணாம். உண்மையா ஆண்டவரோட இருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. யாரையுமே அடிமையா வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில அவங்க இவங்களோட வேலைக்காரவங்க மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி வைக்க கூடாது தெரியுமா? நம்ம இவங்களுக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம ரொம்ப கனம் பண்ணணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் நாமத்துல வந்து அவங்கள ரொம்ப கனம் பண்ணணும். அவங்க வேலைக்காரவங்க இல்ல. அது என்னைக்குமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் பாத்துக்கிட்டு இருக்காரு இப்படி செய்யறாங்க அப்படின்னு.
ஆனா சொல்றாரு சின்ன பிள்ளைங்களாம் என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு. யாரையுமே நம்மளுக்கு கீழ்படுத்தி பேச இயலாது. பாஸ்டர் இருக்காங்க சபையில எதுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்றதுக்கு, இங்க இப்படி போனா இது தப்பு அப்படின்னு சொல்ல. யாரும் யாருக்கும் அடிமைகள் இல்ல. நம்ம ஊழியம் அன்பான ஊழியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யற ஊழியம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அதை விட யாரு சரி இப்ப இங்க கவலையில இருக்கேன்னு சொன்னீங்க தானே, அவங்க எல்லாத்துக்குமா இந்த ஆண்டவர் சொல்றாரு කඳුළු සහිතව වපුරන්නෝ ප්‍රීතියෙන් කපන්නෝය. ඔබ බීජ මල්ල රැගෙන හඬමින් පිටත් යන්නේ නමුත් තමාගේ ගොයන් මිටි රැගෙන ප්‍රීතියෙන් එන්නේය. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான். ஆமென். நீங்க எவ்வளவு நாளைக்கு அழுகுறீங்க, எவ்வளவு பிரச்சனையில நீங்க போறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் காண்கிறாரு. நீங்க இப்ப என்ன பார்த்தோன்னு நினைக்கலாம், ஐயோ இதுமே கவலையா இருக்காது அப்படின்னு. நான் எத்தனை நாள் பாஸ்டர் ஆகுறது லேசா லேசா லேசான காரியமா? எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன் தெரியுமா, எத்தனை பேத்துக்காக அழுதுருப்பேன் தெரியுமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்டு இல்லை, எதுவுமே நான் ஆண்டவர்கிட்ட எனக்காக கேட்டு இல்லை. நான் கேட்டிருக்கதா இருந்தா வேற யாருக்கு சரி தான் கேட்டிருக்கேன், இவங்களுக்கு இதை கொடுங்க ஆண்டவர், இதை கேளுங்க கொடுங்க அப்படின்னு. அதனால என்னோட மனசுல இருக்க சின்ன எண்ணத்தை கூட ஆண்டவர் காண்கிறாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதனால நீங்க இன்னைக்கு கவலையா இருக்கிறதா இருந்தா உண்மையா ஆண்டவர் முன்னுக்கு மட்டும் அழுவுங்க. யாரும் இங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரிய, பாஸ்டருக்கு தெரிய, யாருக்கும் சொல்ல தேவையில்லை. நீங்க ஆண்டவர் முன்னுக்கு அழுக போல பாஸ்டருக்கு அதை வெளிப்படுத்துவாங்க, தெரியுமா? அது ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க. இல்லாட்டி இங்க இருந்து இந்த பாஸ்டர் எவ்வளவு ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, உண்மைக்குமே எனக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அது எப்படி? பாஸ்டர் நீங்க அழுந்தீங்களா? பாஸ்டர் போல் அழுந்தீங்களா? அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இது சரி ஆண்டவர் இது நான் இது செய்யணும், உங்களோட நாமத்தை தான் இது செய்யணும் அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு பேசினாரு. உங்களுக்கு இவ்வளவு கோல் எடுத்து ஏசியும் விட்டேன், ஏன் போன் ஆன்சர் பண்றல அப்படின்னு. அவங்க வைஃப் பேசுவாங்களோ தெரியல, என்ன பிடிச்சிக்கிட்டு எங்க இருக்காங்க, ஏன் போன் ஆன்சர் பண்ணல அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன சார் சொன்னா நான் அதை செய்ய தெரியும், நிக்கவே மாட்டேன். எப்படி சார் எவ்வளவு தூரமா இருந்தாலும் போயிட்டு அதை செஞ்சுட்டு தான் வருவேன். அதுக்கு தான் அவங்க ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. அது அவங்களுக்கு சொந்தமானது. இனி என்ன விட்டு அது விட்டுன்னு சொல்ல வேணாம், உங்களுக்கு சொந்தமானது ஆண்டவர் என்ன வச்சு கொண்டாந்து கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அது அவங்க தான் இவங்க தான் அது தேவையில்லை, அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. எனக்கு வேண்டியது ஆண்டவர் செஞ்சுட்டாரு. நான் எல்லா சபைக்கும் அப்படி செய்யறனால என் சபைக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பாஸ்டர் வந்தாங்க தெரியுமா. அவங்களோட சபையை விட்டுட்டு என்னோட சபைக்கு வந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க வந்து எனக்கு இவ்வளவு பெரிய அவங்க சீப் கெஸ்ட் மாதிரி நான் நினைக்கவே இல்லை. அவங்க வந்து இருக்காங்க என்னோட 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் டே. நான் யாருக்குமே இன்வைட் பண்ணல, வாங்கன்னு கூட இன்வைட் பண்ணல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியாது ஆண்டவர் இப்ப என்ன செய்யறது, நான் யாரையுமே இன்வைட் பண்ணல, இப்ப நானே தான் அன்னைக்கு செய்வேன், இது சரி நடக்கட்டும், நடக்க வேண்டியது நடக்கட்டும், கிறிஸ்துமஸ் தானே சும்மா நார்மல் ப்ரோக்ராம் ஒன்று செய்வோன்னு. அவங்க வந்தனால அவங்க நல்ல ஸ்பெஷலா போயிருச்சு அந்த மீட்டிங். இப்ப ஒரு நாள் இல்லை நான் கிறிஸ்துமஸ், நீங்க ஒரு நாள் தானே செலிப்ரேட் பண்ணீங்க, ஒரு நாள் இல்லை இந்த நாள் எல்லாம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம். நான் இவ்வளவு சிரிச்சு சொல்றேன், ஏன்னா இதுதான் உண்மை. எவ்வளவு நம்ம வார்த்தை சொல்லலாம், எவ்வளவு மணிக்கணக்குல பிரசங்கம் பண்ணலாம், ஆனா உண்மையானது நமக்குள்ள இல்லாட்டி நம்மளுக்கு எதுவுமே செய்யறாது. ஹல்லேலூயா. அந்த உண்மையானது நமக்குள்ள, சத்தியம் நமக்குள்ள இல்லாட்டி எதுவுமே நம்மளுக்கு செய்யறாது. நம்ம உண்மையா ஆண்டவர் முன்னுக்கு நேர்மையா இருக்கணும், அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாரு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்குள்ள எல்லாம் ஆண்டவர் செய்வாரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. அத இன்னும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க தானே, யாருமே சின்ன பிள்ளைங்கள ஏச வேணாம். அது தமிழ்ல அந்த வேர்ட் தெரியாது எனக்கு, சிங்களத்தை சொல்றேன். பனிண்டேப்பா அது அந்த கால கண்ணி வச்சன கீழே பனின மந்தன்ன கவிதனி என்னென்னமோ சொல்லி ஏசுவாங்க. இன்னையில இருந்து அதை நிப்பாட்டிடுங்க. இது என்னோட ரிக்வஸ்ட். ஏன்னா ஆண்டவர் அதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அந்த பேரண்ட்ஸ் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணுனா அவங்க நல்லா மின்னுக்கு போவாங்க. ஆனா இந்த மாதிரி வார்த்தை என்னென்ன வார்த்தை சொன்னாங்க,
அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசக்கொலை அது மாதிரியே உங்க புள்ள நடக்கும். அதுக்கு விருப்பமா இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து ஏசுங்க. அந்த மாதிரி உங்க வீட்டு பிள்ளைங்க நல்ல மேல பெரிய இடத்துக்கு வரணுமா இருந்தா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசவே வேணாம். ஆண்டவர் அவரை ஆசீர்வாதி பண்ணுவாரு. அப்படி சொல்லுங்க, ஆயத்திறந்து சொல்லுங்க. அதை சொல்ல இல்லாதா என்னென்னமோ எனக்கு நீங்க சொல்ல வேர்ட் வரக்கூட மாட்டேங்குதேவா இத அதெல்லாம் சொல்லக்கூட இந்த வார்த்தையை சொல்லலாதா ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைய நீங்க சந்தேகப்பட வேணாம். ஏன் உங்களோட ரத்தம் தானே அதுல போகுது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்ப மின்னுக்கு போகலாம். ஹல்லேலூயா. இன்னையில இருந்து அடிக்க மாட்டாங்கண்ணா, அடிக்கிறவங்க அடிக்க அடிக்கணும். பைபிள்ல இருக்கு, தப்பு செஞ்சா சிங்களம் இப்பதான் கண்டிக்கிறது என்னது திரும்பினால் அடிக்கணும் அப்படின்னு. நம்ம பேரண்ட்ஸ் அப்படி அடிக்க மாட்டாங்க. எனக்கு நான் எதுவுமே தப்பு செய்ய மாட்டேன். எனக்கு அம்மா அடிச்சிருக்காங்க வயர்ல, எதுக்கு தெரியுமா? சைலண்டா இருக்கனால. இப்படி இல்ல மிந்தி நான் பேசவே மாட்டேன், சைலண்டா இருக்கிறனால எனக்கு வயர்ல கூட அடிச்சிருக்காங்க. ஏன்னா பயம், நான் போயிட்டு அந்த நோயில தானே இருந்தேன், சரி விழுந்துட்டேனோ அப்படின்னு பயம். அதனால பிள்ளைங்களை சும்மா அடிக்க வேணாம். பிள்ளைங்களும் அம்மா அப்பாவுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுவாரு. சிறு பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அதனால சிறு பிள்ளைங்களை கனம் பண்ணுங்க. இப்ப கனம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இன்னைக்கு வீட்டுல கொண்டு போயிட்டு வச்சு பூ மாலை போட்டு என்னது விளக்கெல்லாம் ஏத்தி அதுக்கெல்லாம் கனம் பண்ணிடாதீங்க. அப்படிதான் பண்ணிட போயிடாதீங்க. கனம் பண்ணுங்கன்னா உங்களை அன்போட பேசுங்க, உங்களோட ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அது வேணும் கிறிஸ்துவே. ஏன்னா நான் அது ரொம்ப கஷ்டமா தான் பேசுறேன். ஆண்டவர் தான் பேசுறாரு, அதை விட எதுவுமே இல்லை. நான் உண்மையை ஆண்டவரை தேடக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவாரு. இப்ப கூட நான் சொல்றேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன நடத்துறாரு. ஆண்டவர் என்ன நடத்துறாரு. நான் போகக்குள்ள நீங்க சும்மா நினைங்க, இவ்வளவு பெரிய ட்ரிப் போறதால எவ்வளவு வேணும் நம்மளுக்கு பணம் காசு. நீங்க உங்களுக்கு எவ்வளவு பாஸ்டர் போகும்? 2500 ரூபா ஒரு நாளைக்கு இங்க இருந்து ரக்கானிக்கு போறதுக்கு. சரியா? நான் போனேன், கண்டி போனேன், எங்க என்னது கட்டாங்க போனேன், பொலனருவ போனேன், இப்ப இங்க வந்தேன். எனக்குதா ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரே எனக்கு தெரியாது. இன்னும் நான் பேச திறந்து பார்க்கல, இன்னும் பேச திறந்து பார்க்கல. எவ்வளவு போகுது, எவ்வளவு என்ன நடக்குதுன்னு. 1 ரூபா 2 ரூபா கூட நான் பேர் எழுதி வச்சிருவேன். இவ்வளவு போனிச்சு, இவ்வளவு போனுச்சுன்னு. இன்னும் நான் எதுவுமே பார்க்கல. வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும் எவ்வளவு செலவழிஞ்சிச்சு. எனக்குதா 1 ரூபா கூட இல்லாம தான் நான் வந்தேன். நம்புவீங்களா? அதை நம்ப முடியுமா? கிஃப்ட் வாங்கினாப்புல என் கையில 1 ரூபா கூட இருக்கல அதுக்காக வாரத்துக்கு. ஆண்டவர் கடைசி நிமிஷத்துல கொடுத்தாரு தெரியுமா? கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப அது ஆண்டவரோட சித்தம் இல்லையா? இங்க நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் விடுதலை அடைய போறீங்க. ஹல்லேலூயா. உங்களை விடுதலை அடையத்தான் ஆண்டவர் இது இங்க பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க என்ன பிரச்சனைங்க வந்தீங்களோ அதை ஆண்டவர் பாப்பாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. எல்லாம் எந்திரிப்போம், நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அடுத்த டான்ஸ் எல்லாம் இருக்கு. சாரி, நான் டைம் ரொம்ப எடுத்தனால நான் சிங்கனத்தான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க உண்மை ஆண்டவரை கேளுங்க. லாங்குவேஜ் ஹல்லேலூயா. அப்ப யாக்கர்மோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். स्तुति वेवा स्वामिनी, ඔබට ගෞරව වේවා, ඔබට මහිමය වේවා, ඔබට ප්‍රශංසා වේවා ස්වාමිනී. මාගේ ශුද්ධ වූ ස්වාමීන් වහන්සේ මේ ස්ථානයට ආපු සියලු දෙනාම ඔබගේ කරුණාවේ හස්තයට බාර කරනවා ස්වාමිනී. ඔවුන් ස්වාමිනී මේ ප්‍රදේශයේ බොහෝ ලෙස ස්වාමිනී පීඩා විඳිමින් සේවය කරනවා ස්වාමිනී. ඔබ ගැන සොයනවා මගේ දිවි පියාණනි. ඔවුන්ගේ හදවත් ඔබ දකිනවා මගේ දිවි පියාණන් වහන්සේ. ඔවුන්ගේ හදවත්වල තිබෙනා වූ ප්‍රශ්න ගැටලු ඒ සියල්ලක්ම ඔබ දකිනවා මගේ දිවි පියාණනි. ඔබම ස්වාමීනි මේ සියලු දෙනාම අත ගසන්න මගේ දිවි පියාණන් වහන්සේ. ඔවුන් නැවත එන විට ස්වාමීනි ඔවුන් පැමිණ සාක්ෂි කියට ඔබ සලස්වන්න මගේ දිවි පියාණන් වහන්සේ. මක් නිසාද මේ කිසිම දෙයක් මගේ සැලසුම්වත් මේ කාගේවත් සැලසුම් නෙමෙයි ස්වාමීනි, ඔබගේ සැලසුම් මගේ දිවි පියාණන් වහන්සේ. මේ පැමිණි සියලු දෙනාගේම හිසේ පටන් දෙපතුල දක්වා ඔබට බාර කරනවා. ඔබ ගින්නි වැටකින් වටකොට ආරක්ෂා කරන්න, ආශිර්වාද කරන්න. ඒ දුකෙන් සිටිනා වූ ඒ සියලු දෙනාගේම ස්වාමීනි දුක ප්‍රීතියට හරවන්න ස්වාමීනි. ඔවුන් අඬ ඉන්නවද ස්වාමීනි? ඔවුන්ගේ ප්‍රශ්න වලින් ඉන්නවද ස්වාමීනි? ඒ සියලු වාතාවරණයන් වෙනස් කරන්න පුළුවන් ඔබට පමණයි මගේ දිවි පියාණනි. ඔබම ස්වාමීනි මේ සියලු දෙනාම අත ගසන්න, ආශිර්වාද කරන්න.
ඔබගේ කරුණාවේ හස්තේ මේ සියලු දෙනා මත තබන්න ස්වාමීනි. මේ ස්ථානයේද ස්වාමීනි ඔබට බාර කරනවා. මේ ස්ථානයේ සිටිනා මේ දේවයතිවරයාද ඔබට බාර කරනවා ස්වාමීනි. මේ සියලු දේ වටේට ඔබ ගින්නි වැටකින් අටකොට ආරක්ෂා කරන්න. ඔබ නැවත කතා කරන විට ස්වාමීනි මේ ස්ථානයේ වෙනස පිළිබඳව සාක්ෂි දරන්න ඔබ ආශිර්වාද කරන්න මඟ පෙන්වන්න. මක් නිසාද ස්වාමීනි ඔබ කරන්ට යන දේ ස්වාමීනි කිසිම කෙනෙක් ඊට ප්‍රථමයෙන් දැනගන්නේ නැහැ මගේ දෙවි පියාණන් වහන්සේ. ඔවුන් දැක නැහැ ස්වාමීනි. ඒ කර අවසන් කළ පසු ස්වාමීනි සියලු මිනිසෙන් ඊගෙන දැනගන්න යනවා මගේ දෙවි පියාණනි. ඔබම ස්වාමීනි අතගසන්න ආශිර්වාද කරන්න. සියලු දෙනාම ඔබට බාර කරනවා කැප කරනවා ස්වාමීනි. මාගේද සිත කය වචනය ආත්මය සියල්ලක්ම ඔබට යටත් කරනවා ස්වාමීනි. මාගේ කැමැත්ත නොව ඔබගේ කැමැත්ත කරන්ටත් මාගේ සලස්ම නොව ඔබගේ සලස්ම කරන්ටත් ඔබම ස්වාමීනි මට ධෛර්ය ශක්තිය බලය ප්‍රඥාව නුවණුව ලබා දුන් නිසා ඔබට ස්තුති කරනවා. සියලු දේම ඔබට බාරයි කැපයි. අතිශුද්ධ වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම නාමයෙන්. ආමේන්.